நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இந்த 2025 கும்பராசிக்கு அருமையான ஆண்டாக அமைய போகுது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், அதை அனுசரித்து போகணும். பண விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். லாபங்கள் கைகூடும். உழைப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க, நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களும் உழைப்பாளிகள் தான். அதே மாதிரி மகர ராசி மாதிரியே கும்பராசி, ஏன்னா ரெண்டுத்துக்கும் சனி தான் அதிபதி. அந்த சனி பகவான் உழைப்பாளர்களும் ஆதரிப்பாங்க. சனி கும்பராசிக்காரங்கள்லாம் மக்கள் சேவையை செய்கிறவங்களா இருப்பாங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க தண்டசோறு, வேலைக்கு போகிறான பாரு, படிச்சுட்டு வீட்டிலே உட்காந்துங்கிறான், வேலை செய்யாமல் அப்படின்னு திட்டிருந்ததெல்லாம் மாறி உங்களுக்கு வேலை கிடச்சி வேலைக்கு போயிடுங்க. எல்லாம் தொழில் புதுசாக ஆரம்பிப்பீங்க. வியாபாரம் புதுசாக ஆரம்பித்து தொழில் வியாபாரம் வேலை இதில் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இறைக்குழும நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி. வருகின்ற 2025ஆம் ஆண்டு நிகழ உள்ள சனி பயிற்சி 29/3/2025 நிகழ உள்ளது. இதனுடைய பலாபலன்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சனி பயிற்சி என்ன பலாபலன்களை கும்பராசிக்கு தரும் என்பதை பார்ப்போம். கும்பராசியில் அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் 1 2 3 4 பாதம், பூரட்டாதி 1 2 3 பாதம், இவை எல்லாம் 9 பாதங்கள் அடங்கிய கும்பராசியாகும். இவர்களுக்கு சனி பயிற்சி 2025 என்ன பலன்களை தரும்னு பார்க்கலாம். இது வரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து ஜென்ம சனியாக இருந்தார். ஜென்ம சனியாக இருந்து உடல் உபாதைகள், தொழிலில் தடை, வியாபாரத்தில் தடை, எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, நோய் பிரச்சனை, மன அழுத்தம், காதல் கைகூடாமல் போகிறது, இதெல்லாம் இருந்திருக்கும் இந்த கும்பராசிக்கு. அது எல்லாம் விட்டு சிறப்பான 2025ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய போகுது. நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இந்த 2025 கும்பராசிக்கு அருமையான ஆண்டாக அமைய போகுது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், அதை அனுசரித்து போகணும். பண விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். மேற்கொண்டு கும்பராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்குறதால உங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போதும் உஷாராக இருக்கணும். அதே மாதிரி 11ஆம் இடத்தை சனி பார்க்கறதால பல லாபங்கள் வரும். உங்களுக்கு லாபங்கள் கைகூடும். உழைப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க, நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களும் உழைப்பாளிகள் தான். அதே மாதிரி மகர ராசி மாதிரியே கும்பராசி, ஏன்னா ரெண்டுத்துக்கும் சனி தான் அதிபதி. அந்த சனி பகவான் உழைப்பாளர்களும் ஆதரிப்பாங்க. சனி கும்பராசிக்காரங்கள்லாம் மக்கள் சேவையை செய்கிறவங்களாக இருப்பாங்க, பொது தொண்டு ஆற்றவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு அரசியல்வாதிகள்லாம் கூட முன்னேற்றம் ஏற்படும். அரசியலில் பதவி உயர்வு கிடைக்கும். மந்திரி பதவி, எம்எல்ஏ பதவி, இதெல்லாம் கூட கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தக்க வச்சுக்கணும். இன்னும் ஒரு 2.5 வருஷம் உங்களுக்கு 7 சனி முடியல, பாத சனியாக இருக்குது. அது நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு கவனமோடு செயல்பட்டால் எல்லா வளமும் பெறும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டிலே உட்காந்துருப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க தண்டசோறு, வேலைக்கு போகிறான பாரு, படிச்சுட்டு வீட்டிலே உட்காந்துங்கிறான், வேலை செய்யாமல் அப்படின்னு திட்டிருந்ததெல்லாம் மாறி உங்களுக்கு வேலை கிடச்சி வேலைக்கு போயிடுங்க. எல்லாம் தொழில் புதுசாக ஆரம்பிப்பீங்க. வியாபாரம் புதுசாக ஆரம்பித்து தொழில் வியாபாரம் வேலை
இதில் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பண வரவு கிடைக்கும். மேற்கொண்டு கும்பராசியில் உடல் நலம் சீராகும், ஆரோக்கியத்தில் மேன்மை இருக்கும். எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடைய நீங்கள் சனீஸ்வர பகவானை சனிதோறும் வணங்கி வந்தால் திருநள்ளாருக்கும் சென்று வரலாம், தர்பாரணேஸ்வரரும் பார்த்துட்டு வரலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அது மாதிரி இருந்தால் நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன்.